வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைலு. இது வந்து நாங்களே வளர்க்குறோம், வளர்த்து நர்சரி ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரோம். கஸ்டமர் கேட்கும் போது அவங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மரம்லாம் எங்கிட்ட இருக்குது. இது வந்து ஹோட்டலில், புது ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டு உடனடியாக அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம். நீங்கள் சின்னதுலேருந்து வளர்க்கணும் இல்லை, நாங்கள் வளர்ந்து இது மாதிரி எத்தனை வகையான இது எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி உங்கள் பெரிய மரம்னா வந்து ஒரு 6 வெரைட்டியான இருக்குது. ஃபாக்ஸ் ஸ்டைல் இருக்குது, ராயல் ரெடிமேடாக இருக்கும்போது அங்கேயே நம்ம வந்து இது பண்ணிட்டு வந்துடலாம். ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் வளர்க்கணே தேவையில்லை, வளர்ந்த செடியே இருக்குது நம்மக்கிட்ட. எடுத்துகிட்டு போய் அங்கே ரெடிமேடாக அப்படியே நட்டுட்டு வந்தோம். செடி, பழஞ்செடி, மர வகை எல்லாமே இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது. உரம், மருந்து, கோகோ பிட்டு, ஸ்டெர்லைட்டு எல்லாமே இருக்குது. க்ரோ பேக்கில் தொட்டி, சிமெண்ட் தொட்டி, பிளாஸ்டிக் தொட்டி எல்லாமே இருக்குது. நம்மக்கிட்ட லக்கி பேம்பு இருக்குது. இது ஒரு கண்ணாடி பவுலில் வச்சு நீங்கள் டேபிள் மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸே இல்லை. நீங்கள் பவுலில் வச்சு தண்ணி மட்டும் குறைய விட்டிங்கன்னா போதும். இது வந்து ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான், நல்லா வளரும். இது வந்து உங்களுக்கு நல்ல ஆக்சிஜன் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா ஜிஜி பிளான்ட்டு. இது இன்டோரில் வளர்க்குறது, டேபிள் மேலே வைக்கலாம். இது வந்து ஆக்சிஜன் ப்யூரிஃபை பண்ணும். இதுக்கெல்லாம் தண்ணி அதிகம் ஊற்றணுன்னு தேவையில்லை. 3 நாளைக்கு ஒரு முறை விட்டிங்கன்னா, வீக்லி 2 டேஸ் விட்டால் போதும். நல்லா ஈஸியாக வரக்கூடிய செடி. இது வந்து ஆந்தூரியன்ற பிளான்ட்டு. இது லீஃபே இந்த மாதிரி கலராக வரும். இது வந்து ஃப்ளவர் தான், ஆனால் லீஃப் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி கலர் வரும். இதுவும் வந்து இன்டோரில் நம்ம டேபிளில் வச்சுக்கலாம். இது வந்து சீப்பித்தியா ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம டேபிள் மேலே வைக்கக்கூடிய ஒரு இன்டோர் பிளான்ட்டு தான். இது வந்து ஹைட்டு அதிகமாக வராது, ஒரு 1 ஃபீட்டு இல்லை 1 அவ்வளோதான் வரும். இது வந்து பவுன்சாய், 5 காசு பவுன்சாயின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம இன்டோர்லேயே வளர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன செடியாக நம்ம டேபிள் மேலே வைக்கக்கூடிய செடி தான். இது வந்து வெட்ரிக்கல் பாட்டு. நம்ம இதில் மணி பிளான்ட்டு, அந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட் எல்லாம் போட்டு ஒரு கம்பிலையோ இல்லை கிரில்லையோ அதில் மாட்டிக்கலாம். அப்புறம் இது வந்து கேக்டஸ். இது வந்து கிராஃப்டட் வெரைட்டி. இது வந்து மேலே இந்த மாதிரி கலராக இருக்கும். இந்த ஸ்டெம்மு, இந்த பூ மட்டும்தான் வளரும். ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகும். இதுவும் நம்ம இன்டோரில் வைக்கக்கூடிய செடி தான். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெஜிடபிள்ஸ் சீடு, ஃப்ளவர் சீடு எல்லாமே இருக்குது. நம்ம கிளைமேட்டில் வரக்கூடிய எல்லா சீடும் நம்மக்கிட்ட இருக்குது. கீரை வகைகள் இருக்குது, காய்கறி விதை, பூ விதை எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோ பேக் இருக்குது. மாடி தோட்டம் போட நீங்கள் தேவையான க்ரோ பேக் இருக்குது. எல்லா சைஸும் இருக்குது. நீங்கள் கீரை பேக்கு இருக்குது, காய்கறி போடுறதுக்கான க்ரோ பேக் இருக்குது, செராமிக் பாட்டு இருக்குது, பிளாஸ்டிக் பாட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபைபர் பாட்டும் இருக்குது நம்மக்கிட்ட. இன்டோர் பிளான்ட் இருக்கக்கூடிய ஃபைபர் பாட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு செமிஷேரில் இருக்கக்கூடிய பிளான்ட்டு தான் இது. இது வந்து வருஷம் ஃபுல்லாக பூக்கும். எப்போவுமே சீசனலில் எனி டைம் ஃப்ளவர் வருது. இது வந்து சாமந்தி சீசனலுக்கு தான் வரும். ஆனால் வந்து நம்ம வச்சா ஒரு 2-3 மந்த் இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா தொரேனியான்னு சொல்லுவாங்க. அது எப்போவுமே பூ வரும், வருஷம் ஃபுல்லாக பூ வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பவுன்ஸாக இருக்குது. பெரிய செடியும் இருக்குது, சின்னதாக இருக்குது. இது வந்து மில்லி மிச்சின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கான செடி. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக க்ரோத் ஆகும், சின்ன செடியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபாக்ஸ் ஸ்டைல் இருக்குது நம்மக்கிட்ட. இது அரச மரம் வந்து 40 வருஷத்து மரம். இது வந்து ஒரு பவுன்சாயாக நாங்கள் சின்ன பாட்டில் வச்சுட்டு இருக்கோம். இது வந்து கடை ஆரம்பிக்கும் போது சின்ன செடியாக வச்சு ஒரு 40 வருஷமாக இருக்குது. வடாமல்லி நம்மக்கிட்ட இருக்குது. எக்ஸோரா இருக்குது, இட்லி பூ இருக்குது. இது வந்து டெக்கோமோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்டினரி வெரைட்டி இருக்குது. அது வந்து மரம் மாதிரி வரும். அதில் இது வந்து செடி வெரைட்டி, பாட்டில் வைக்கலாம். இதில் ஒரு 3 கலர் இருக்குது. எல்லோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ரெட் இருக்குது. 3 கலர் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா பட்ரோஸ் இருக்குது. இது வந்து ஈஸியாக எல்லா இடத்துலையும் வரக்கூடியது தான். அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து ஆஸ்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சீசன் ஃப்ளவர் தான்.
நித்தி கல்யாணிலே ஹைப்ரிட் இது விங்கான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குது. போகன்வில்லா டுவார்ஃப் வெரைட்டி இதெல்லாம் வந்து பாட்டிலே வைக்கலாம். இதெல்லாம் வந்து டுவார்ஃப் வெரைட்டி, பெருசாக வராது. காஷ்மீர் ரோஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்போவுமே பூக்கக்கூடிய ரோஸ். இது வந்து நம்ம கிளைமேட்டுக்கு ஈஸியாக வரும். செம்பருத்தி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்லே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மல்டி கலர் வரும். இந்த சிங்கிள் ஃப்ளவர்லேயே இந்த மாதிரி டபுள் கலர் ட்ரிபிள் கலர் வரும். அந்த மாதிரி இருக்குது. கோல்டன் சைப்ரஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் வைக்கலாம், இல்லை ஒரு பாட்டில் வச்சு வீட்டுக்கு எதிர்க்கு வைக்கலாம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குரோட்டன்ஸ் தான். இது வந்து மால்பிஜான்ற ஒரு வெரைட்டி. இது வந்து நம்ம ஒரு பாட்டில் வச்சு நம்ம தேவையான அளவு ஷேப் பண்ணிக்கலாம். இது வந்து பிளான்ட்டாக இருக்குது, ஷேப் பண்ணியிருக்கு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 3 பால் மாதிரி இருக்குது. அந்த ஷேப் இருக்குது. இந்த கோன் ஷேப் இருக்குது. இந்த குடம் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. 3 சைஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம தேவையான டிசைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு செடி. இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி ஹைப்ரிட் வெரைட்டி இருக்குது. இது வந்து லேண்டனான்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து லேவண்டரு. இது வந்து ஸ்மெல்லு வரும், நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரங்கூன் மல்லி. இது வந்து ஒரு க்ரீப்பரு. இந்த மாதிரி பஞ்சாக பூ வரும், நல்லாயிருக்கும். டபுள் கலர் வரும், பிங்க்கு ஒயிட்டு. இந்த மாதிரி டபுள் கலர் வரும், நல்லா படர்ந்து வரும். நல்லா ஈஸியாக நம்ம கிளைமேட்டுக்கு வரக்கூடியது. அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது எல்லோ ஃப்ளவர் வரும். இது வந்து தும்பர்ஜான்னு சொல்லுவாங்க, அந்த க்ரீப்பர் வெரைட்டி. இது வந்து வயலட் கலர் பூ வரும், ஒரேடியா மாதிரி இருக்கும். அந்த பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா முசண்டான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பிளான்ட் வெரைட்டி தான். இந்த பக்கம் போகன்வில்லா இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தூஜா. இது ஒரு குரோட்டஸ் தான். இது வந்து பாரிஜா தான் சொல்லுவாங்க. இது ஒரு ஒயிட் கலர் ரோஸ் மாதிரி பூ வரும், மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். இது வந்து நல்ல ஸ்மெல்லு வரும். நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மல்லி மாதிரி நல்ல ஸ்மெல்லு வரும். இதெல்லாம் ஜெட்ரோபா இருக்குது, நந்தியாவட்டை இருக்குது. இதெல்லாம் வந்து நல்ல ஃப்ளவர் கொடுக்கும். இதெல்லாம் எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக பூக்கும் நம்மக்கிட்ட. இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் மர வகைகள் இருக்குது. நம்மளுக்கு நெயில் கொடுக்கும், அதிலே பூ வெரைட்டி இருக்குது. அதெல்லாம் நிறைய இருக்குது. மர வகைகள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நல்ல நெயில் கொடுக்கக்கூடிய பாதாம் மரம் இருக்குது, மகிழ மரம் இருக்குது, இது கார்டியன்ற மரம் இருக்குது, கடம்ப மரம் இருக்குது, ஸ்பெத்தோடியா இருக்குது, லெதர்ஸ்டோமியா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கோனா கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மரம் இருக்குது. மரமல்லி இருக்குது, ஆலமரம், அரச மரம் எல்லாம் இருக்குது. இது வந்து ஸ்டெபிபியா ரோசியான்னு சொல்லுவாங்க. குதிரை கால் மாதிரி 5 இது வரும். அது வந்து நல்ல பூ வரும். அது நம்மக்கிட்ட இருக்குது. புங்க மரம் இருக்குது, லெதர்ஸ்டோமியா இருக்குது, ஸ்பெத்தோடியா இருக்குது சொல்லுவாங்க. தண்ணியிலே வரக்கூடியது. இது தண்ணியில் வச்சிங்கன்னா போதும், நல்லா நிறைய படர்ந்து வரும். அப்புறம் தாமரையும் இருக்குது நம்மக்கிட்ட, லோட்டஸ் பாட்டில் இருக்குது. அந்த பாட்டோடு அப்படியே நீங்கள் தண்ணியிலே வைக்கலாம். அதே மாதிரி இந்த தொட்டி வந்து நீங்கள் மாடியில் வைக்கிறதுக்கு கீழே மண் ஆகுது, தொட்டியில் மண் லீக் ஆகுதுன்னா நம்மக்கிட்ட ஃபைபர் பாட்டு இருக்குது, பிளாஸ்டிக் பாட்டு இருக்குது. உங்களுக்கு மாடியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சிமெண்ட் பாட்டு வெயிட்டாக இருக்குன்னா நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் பாட்டு இருக்குது. அதுவும் நமக்கு நல்ல லைஃப் வரும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த கார்டன் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட கேளுங்க. வேலூர் பாரத் நர்சரி. இது நம்பரு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், கண்டிப்பாக சொல்கிறேன். நான் வேலூர் தான். ஸோ இங்கே வந்து நான் செடி வாங்குறதுக்காக வந்திருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ் லுக்காக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே பை பண்ணிகிட்ருக்காங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா 2 பிளான்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்து தான் கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணி நிறைய பிளான்ஸ் வந்து வாங்குங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் பாரத் தோட்டக்கலை நர்சரி உரிமையாளர் வி அண்ணாதுரை பேசுகிறேன். நாங்கள் இந்த தோட்டக்கலை நர்சரியை வேலூர் மாநகரில்
முதலாக துவங்கினோம். 1984 நாங்கள் துவங்கி தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் தோட்டக்கலை நர்சரியில் மாடி தோட்டம் மற்றும் அனைத்து செடிகளுக்கும் உண்டான பொருட்கள் மிக தரமான முறையில் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தோட்டக்கலை நர்சரி வேலூர் லக்ஷ்மி தியேட்டர் எதிரில் ரிலையன்ஸ் ஜியோ ரிலையன்ஸ் மார்ட் எதிரில் உள்ளது. மற்றும் அரியூர் இந்தியன் பேங்க் அருகாமையிலும் பெண்ணாத்தூரிலும் உள்ளது. 3 கிளைகள் நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். எங்களிடம் அனைத்து பொருட்களும் மிக தரமாக கிடைக்கும், மலிவாகவும் கிடைக்கும். எங்கள் நிறுவனத்துக்கு தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9486248171 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.